ஹாய். நான் ராணுவம் என்னை சுத்தி வளைச்சிருச்சு. என்னங்க என்னங்க ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு. எங்க அண்ணன் பிரபு தம்மு அடிக்கிறாரு. இப்படி கை கால்லாம் ஆடுது. அருண் சொல்றாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே கல் அடிச்சோம், குடிச்சோம். நீங்க என்னங்க இவன் இப்ப இப்படி கல்லு குடிக்கிறவே சொல்றவரு நாளைக்கு அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? நாங்கெல்லாம் அமைச்சர் இருக்கும்போது ஸ்கூல் பசங்களுக்கு தண்ணி வாங்கி ஊத்தி விடுவோம். ஒரு பாட்டில் குடிங்கடா, சூப்பர் குடிங்க. நீங்க பையில சுமந்துட்டு போறீங்க, ஒரு தண்ணியை போட்டு குடிங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவார். புரியுதா இல்ல? இதுதான் பேச்சு. அவர் அடிக்கடி மாத்தி மாத்தி அரசியலை குழப்பி குழப்பி பேசுறவர் சீமானு. அவர்லாம் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். அவர்லாம் சொல்ல போனா சில தீய சக்திகள் இங்க வேலை செய்யுது. அதனாலதான் அங்க ஆடியோ லஞ்ச் போனது காரணம். இங்க தீய சக்திங்க வேலை செஞ்சுச்சுன்னா இந்த 41 பேர் கொண்டுன்ற மாதிரி ஆளை செட்டப் பண்ணிட்டு எல்லா ஆளையும் பாம்ப்ளஸ் போட்டு ஆளை முடிக்கிறது. அதுதான் இங்க கதை. அதனாலதான் மலேசியாவுக்கு போனது இங்க கதையே. நேர்கிட்ட சொன்னாங்க, பாச்சா படிக்கல இங்க திருச்சியில, அப்படியே எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கரூர் போனாரு. சரி தலைவர் 10 ரூபா பாலாஜி பையன் பண்ணிடுவான், நீங்க மட்டும் இடத்த மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நிலைமையே வந்திருக்காது. இந்த மட்டும் இடம், நீங்க இடம் சின்னதா பெரிய இடமா கொடுத்துருந்து நிலம் வந்துருச்சுன்னா சொல்லலாம், என்னடா கடல்ல போயிட்டு இவ்வளவு கும்பல் வந்துருச்சு செத்துட்டாங்கன்னா அப்படின்னா சொல்லலாம். இடம் கொடுத்துருக்கதே மூத்திர சந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கீங்க. அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரு கொலை பண்ணா, யார் முயற்சி பண்ண. 41 பேர் கொன்னது அவங்க தான், டிஎம்கே தான் கொன்னது. அடிச்சு சொல்லுவேன், டிஎம்கே தான் 41 பேர் கொன்னது. அண்ணா வணக்கம்ண்ணே, என் பேர் டேனியல், திருச்சியிலேருந்து பேசுகிறேண்ணே. சீமான் சாரை பொறுத்தளவு எனக்கு சின்ன வயசுல அவர் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்களாம் நம்பணும் அவரெல்லாம். எங்களுக்கு அப்போல்லாம் அண்ணன் விஜய் அண்ணன் படத்துல தான் நடிச்சிருப்பாரு. இவர் அரசியலில் இருக்காரு. சரி, இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு, காமராஜர் மாதிரி இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாருன்னு நம்பணும். எல்லாருமே நம்பணும். மக்கள் முக்கால்வாசி பேர் இளைஞர் ஃபுல்லா நம்பினாங்க. எல்லா பேருமே நம்பினாங்க. கடைசி வரைக்கும் என்னடா இவர் பேசுறாரு அப்பதான் தெரிஞ்சு கதையே. இங்கிட்டு பெரியாரை பத்தி பெரியார் அப்படி இப்படின்னு பெரியாரை பத்தி புகழ்ந்தவர் நாளடிவு அந்த பெரியார தப்பு தப்பா பேசிட்டாரு. அதே மாதிரி இது இன்னொன்னு, நம்ம சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரை விஜய் அங்கிள்ன்ட்டார். ஐயா அங்கிள்ன்ட்டாரு. உடனே அங்கிள் சொன்னதுக்கு இவர் சொல்றாரு, சின்ன வயசா அங்கிள்லாம் ஒரு சிஎம் அரசியல்வாதி அமைச்சரா இருக்கவர் அங்கிள்லாம் கூப்பிடக்கூடாது. இதவே இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னு ஸ்டாலின் நாயே அப்படி இப்படின்னு பேசினவரு ஏன் இப்படி பேசுறாரு? இந்த பேச்சிலே தெரிஞ்சிருச்சு இவரு லாக்கி பட மாட்டாரு அரசியலுக்கு. தன்னால் ஏமாந்தி ஓட்டு போட்டது வேஸ்ட். அப்பே தெரிஞ்சு போச்சு. சீமான் இப்படி ஒரு தற்குறின்னு சொல்றவன்லாம் அவன் தான் தற்குறி. நாய் வருது, உழைச்சிக்கிட்டே இருக்கு, கல்ல தூக்கி அடிச்சா திரும்பி கடிக்க வரும். உழைச்சி நாயின்னு போனா நம்ம பாட்டு அது பாட்டு போவோம், நம்ம பாட்டு வரும். அது மாதிரிதான் சீமான் இப்ப தாக்கப்படுறாரு. ஜெய அண்ணா தன்னால எதுவுமே பேசவே இல்லை. சீமானை பத்தி எதுவுமே சீமானா அப்படி இப்படி பேசல. இடையில பேசினாப்புல, சீமான மறைமுகமா பேசினாப்புல. அதுலயே அவர் தெரிஞ்சுக்கணும், நம்மகிட்ட ஒதுங்கிடணும். நம்ம அரசியலுக்கு தெரியல. அவருக்கு அரசியல் என்னமோ பேசுவோம், என்னமாடா பேசுவோம்னு பேசி கடைசி வரைக்கும் மக்கள் தான் அவரை சொல்றதுக்கெல்லாம் கை தட்டிட்டானே. ஏன்னா இங்க ஒரு 10 பேர் செட் பண்ணிட்டு ஹாய். நான் ராணுவம் என்னை சுத்தி வளைச்சிருச்சு. என்னங்க ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு. எங்க அண்ணன் பிரபு தம்மு அடிக்கிறாரு. இப்படி கை கால்லாம் ஆடுது. அருண் சொல்றாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே கல் அடிச்சோம், குடிச்சோம். நீங்க என்னங்க இவன் இப்ப இப்படி கல்லு குடிக்கிறவே சொல்றவரு நாளைக்கு அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? நாங்கெல்லாம் அமைச்சர் இருக்கும்போது ஸ்கூல் பசங்களுக்கு தண்ணி வாங்கி ஊத்தி விடுவோம். ஒரு பாட்டில குடிங்கடா, சூப்பர் குடிங்க. நீங்க பையில சுமந்துட்டு போறீங்க, ஒரு தண்ணியை போட்டு குடிங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவார். புரியுதா இல்ல? இதுதான் பேச்சு. அவர் அடிக்கடி மாத்தி மாத்தி அரசியலை குழப்பி குழப்பி பேசுறவர் சீமானு. அவர்லாம் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். அவர்லாம் சொல்ல போனா சீமான்றவர் முடிஞ்சு டாபிக் சீமான்ற கதையே முடிஞ்சு வரப்போறாரு 2026. திரும்பி சொல்றேன், அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவரெல்லாம் பத்தி பேசுறா. இனிமேட்டு அணில் குஞ்சுன்னு சொல்றது இதெல்லாம் இங்கே கதைக்கே ஆகாது. இனிமேட்டுலாம் அது அணில் குஞ்சு. என்ன அணில் யாரு? ராமரோட தெய்வம் தானே அவரும். அணில்னு ஏங்க
இதுவும் சொன்னார், கூட்டம்னா என்ன நீயா கலிஃபா கூப்பிட்டா கூப்பிட்டு வந்துடும். ஏகே எங்களோட அண்ணனோட தளபதியோட நட்பு, எங்கள் தலை அவர்களை கூட்டம் வந்தா கூட்டம் வரும், யார் கூப்பிட்டாலும் கூட்டம் வரும். தமிழ்நாடு மலேசியாவுக்கு நேற்று என்னங்க, மலேசியால போறாங்க எவ்வளவு கூட்டங்க, ஆடியோ லஞ்சு எவ்வளவு பெரிய கூட்டங்க, அந்த கிரவுண்டு எவ்வளவு பெரிய ஸ்டேடியம், எவ்வளவு பெரிய கூட்டம், கூட்டம் குமிஞ்சு பக்கத்துல வந்து டிக்கெட் இல்லாம இருக்காங்க. இதே தமிழ்நாடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரககலமா இருக்கும். அதுக்கு கதையே முடிக்கும் லாஸ்டா இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வந்து தீய சக்திகள் வந்து இங்க வேலை செய்யுது. அதனாலதான் அங்க ஆடியோ லஞ்ச் போனது காரணம். இங்க தீய சக்திங்க வேலை செஞ்சுச்சுன்னா இந்த 41 பேர் கொண்டுன்ற மாதிரி ஆளை செட்டப் பண்ணிட்டு எல்லா ஆளையும் பாம்ப்ளஸ் போட்டு ஆளை முடிக்கிறது, அதுதான் இங்க கதை. அதனாலதான் மலேசியாவுக்கு போனது அங்க கதையே. இதுதான் மாற்றம் ஒண்ணு மாறப்போகுது. எல்லாருமே விஜய் தான், எல்லா இடத்துலயுமே கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க கொடி இனிமேட்டு உங்க பாச்சா கீச்சா எதுவுமே செட் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து போலியான ஆட்சி, இத்தனை நாள் வேஸ்டா சும்மா எல்லாத்துக்கும் ஊர் மக்களை ஏமாத்திட்டு பண்ண ஆட்சி. என்ன இது உன்னா வந்து பெரியார் கொள்கை எதிரி, பெரியார் கொள்கை என்ன கொள்கை எதிரி, எல்லாத்தையும் கொள்கை எதிரினா கொள்கையை திருத்தே உனக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க, மக்களுக்கு சேவை செய்ய கட்சி ஆரம்பிக்கிற, கொள்கையை திருத்துறேன்னு என்ன கொள்கை எங்க கொள்கை? அது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எவன் ஒருத்தன் மக்களுக்கு இறங்கி செய்யறானோ அவன் தான் தலைவன், அவன் தான் ஆட்சி ஆளணும், வேற யாரும் ஆட்சி ஆளக்கூடாது. அவன் தான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க, அவரு தான் ஆட்சி ஆளணும். தப்பா பேசிட்டேன் மன்னிச்சிருங்க, அவரு தான் ஆட்சி ஆளணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுதான் நடக்கிற சம்பந்தம். சீமான் பேசுறாரு, இந்த அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணா நீங்க தான் முதலமைச்சர். ஒரு நாள் முதலமைச்சர் எப்படி அண்ணன் பேர் மறந்துருச்சாரு நடிகர் அர்ஜுன், அர்ஜுன் அண்ணன் அவர் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் நடிச்சாரு. எவ்வளவு கஷ்டம் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு நாள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கொலையே பண்ண போனாங்க. சிஎம் ஆன அப்புறம் அது வந்து படத்துல நடக்கிறது, நெசத்துல நடக்குதுங்க. இப்பெல்லாம் யாரும் நம்பிற எல்லாம் வந்து இங்க இருங்க. அதனாலதான் டிவிக்கே தொண்டருங்களே போட்டு அடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க அங்க. 41 பேர் கொன்னான்னு சொல்லாதீங்க. 41 பேர் எப்படி கொன்னான்னு கரூர்ல இருக்கவங்க தான் தெரியும். எங்க கதையே என்ன நடந்துச்சுன்னு எங்க கரூர்ல இருக்கவங்க தான் தெரியும் எங்க கதை. சும்மா 41 பேர் கொண்டான்னு முகத்தை பாத்தீங்கன்னாங்க, பால் உடைஞ்ச முகங்க. கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் அந்த குழந்தைங்களோட எவ்வளவு அன்பா இருக்காருங்க. அவ்வளவு போய் 41 பேர் கொண்டான்னு சொல்றீங்க பாருங்களேன், மனசாட்சி இல்லாம. அந்த கரூர் இடத்துல திருச்சியில கட்டுக்கடாத கும்பல்கள் வந்துச்சு. காலையில வந்தவரு மதியானம் வர்றாரு. ஏன் 10 நிமிஷத்துல வரலாம் மார்க்கெட்டுக்கு, எப்படி 10 நிமிஷத்துல வரலாம். அலைக்கடகள் மோதி கூட்டம் வந்துச்சு எங்க, அப்படியே கடல் போல கூட்டம் வந்துச்சு. ஏன் அந்த மனுஷனுக்காக அவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு அரசாங்கங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஆட்சி ஆள்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 2 அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா முதலமைச்சர் ஐயாக்கு தெரியுமா தெரியாது? இவ்வளவு கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை வந்து இந்த நெரிசல் இடத்த கொடுப்போம் அவனுக்கு. நெரிசல் இடத்த கூட்டம், அப்படியே கூட்டம் வராது. எல்லாம் பக்கா பிளானுங்க போட்டது, எல்லாமே பக்கா பிளானுங்க நடந்தது. ஏண்டா இப்படி தெரியுதுல கூட்டம் வருது, சரி இந்த மனுஷனுக்கு கூட்டம் வருது, அடுத்து ஒரு இடத்த பெரிய இடத்த கொடுத்த இந்த ரோட்ல போய், இந்த ரோடு பாரு, இந்த ரோட்ல போய் மீட்டிங் வைக்கலாமா? லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த ரோட்ல மீட்டிங் வைக்கலாமா? இந்த சைஸ் தான் இந்த ரோடு கரூர்ல நடந்தது. ஏன் ஒரு இடத்த போடு, கிரவுண்டு இவ்வளவு பெரிய கிரவுண்டை கொடுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து வாங்க ஃபுல்லா நில்லுங்க, பாதுகாப்பு கொடுங்க. அப்படி நடந்தது 41 பேர் செத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கண் கழுக வைக்குதுங்க அந்த சம்பவம். 41 பேர் செத்துக்க முடியாது, வாழ்ந்துருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க தளபதிக்கு. 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. ஏன் எல்லாமே செட்டப். இவனை எப்படா அழிக்கணும்? நேர்கிட்ட சொன்னாங்க, பாச்சா படிக்கல இங்க திருச்சியில, அப்படியே எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் கரூர் போனாரு, சரி தலைவர் 10 ரூபா பாலாஜி பையன் பண்ணிடுவான். இதேவே ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு. இதேவே சிஎம் சாரு அண்ணன் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 ரூபா பாலாஜி எப்படி கழுவி ஊத்துனாரு. கொள்ளைக்காரனே கருப்பளிப்பே அப்படி ஏங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியாதாங்க? அப்ப சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்க. என்னமோ வாஷிங் மிஷின்ல போட்டு திருத்தி கொண்டு வந்தாங்களாமா 10 ரூபா பாலாஜி. எங்கெங்க 10 ரூபா கூட்டிட்டு வந்து எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வித்து இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அதுலயே தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரு கொலை பண்ணா, யாரு முயற்சி பண்ணா. 41 பேர் கொன்னது அவங்க தான், டிஎம்கே தான் கொன்னது. அடிச்சு சொல்லுவோம், டிஎம்கே தான் 41 பேர் கொன்னது. நீங்க மட்டும் இடத்த மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நிலைமையே வந்திருக்காது. அந்த மட்டும் நீங்க இடம் வந்து சின்னதா பெரிய இடமா கொடுத்துருந்து நிலம் வந்துருச்சுன்னா சொல்லலாம்,
கடல்ல போயிட்டு இவ்வளவு கும்பல் வந்துருச்சு செத்துட்டாங்கன்னா அப்படின்னா சொல்லலாம். இடம் கொடுத்துருக்கதே மூத்திர சந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துல போய் கும்பல் வந்து செத்துட்டேன். நல்ல பிளான் தானே. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குங்க தலைவா. பக்கத்துல இங்க பாருங்க, 8னா தளபதி இங்க பேசிட்டு இருக்காரு, எய்த்தாப்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது மாதிரி எய்த்தாப்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு சும்மா ஒரு காரணத்துக்காக சொல்றேன், எய்த்தாப்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. போல ஆம்புலன்ஸ் வரும். ஓ விடு, ஹாஸ்பிட்டல் விடு. ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமா? ஏய் அப்ப தெரியலையா 41 பேர் உயிர், 41 உயிர் பேர் அப்ப தெரியலையா? ஏன் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி போய் காப்பாற்ற முடியாதா? ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போகணும்? சும்மா ஆம்புலன்ஸ் நான் உள்ள விட்டு அதை நெரிசல்ல அதெல்லாமே நிறைய பேர் சொல்றாங்க, வீடியோல சொல்றாங்க, நிறைய பேர் கத்திய வச்சு குத்துனாங்க, சேலையெல்லாம் கிழிச்சாங்க, அங்கங்க குழி. மாநாடு நீங்க மீட்டிங் போடும் போது முன்னாடியே வந்து குழி அங்கங்க நோண்டிச்சிட்டாங்க, குழியில இருந்து தள்ளி விட்டாங்க எல்லாருமே. உண்மையா பொய்யா? இப்ப இருக்க சூழ்நிலை என்ன பண்றாங்க, இதெல்லாம் மறந்துடுறாங்க எல்லாருமே. அவன் வேலையை பார்த்து, நான் பிரியாணி கடையில் வேலை பார்க்குறேன், இந்த 41 பேர் இப்போ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. அதான் அப்படியே டக்கு டக்குன்னு மறந்து போறதுனால காலங்கள் வந்து அப்படியே எல்லாருமே மாறிடுச்சு. ஆனா மாற்றம் ஒன்று மாறாதது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தளபதிக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.